ஒரு ஊரில் ஒரு ஆள் வந்து நாய் ஒன்று வளர்த்திட்டு இருந்தார். அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாய் வந்து டாக்டர்கிட்ட பிடிச்சிட்டு போகிறாரு. அதாவது மிருகங்களுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து மீன் எண்ணெய் வந்து சாப்பிட கொடுக்கணும், இல்லைன்னா 2 ஸ்பூன் கொடுங்கன்னு சொல்லி போட்டு அவரே ஒரு பாட்டிலில் தர்றாரு. அப்புறம் அதை கொண்டு வந்து இவர் என்ன பண்ணுறாரு, தினசரி அதுக்கு மீன் எண்ணெய் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அதை வாய் பிடிச்சி அதுக்குள்ளே ஊற்றுறாரு. அது எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து ஊற்றி பார்க்குறாரு. அதுவும் குடிக்க ஆண்டை கஷ்டப்பட்டு இவர் அதை குடிக்க வச்சுட்டுருக்காரு. இப்படியே தினசரி பண்ணிகிட்ருக்காரு. இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு 4-5 நாள் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படி கொடுக்குறப்போ அது வாய் தொடர்ந்து அதுக்கு ஊற்ற பார்க்குறாரு. அது அதாவது முரண்டு பிடிச்சதில் அந்த எண்ணெய் கீழே சிந்திடுச்சு. உடனே இவர் இப்படி எண்ணெய் கீழே சிந்திச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நாய் அதையே நாக்கில் நக்கி போராயினி சாப்பிட்டு போடிச்சான். இவருக்கு அப்போ தான் தோணிக்குது, நாம் எண்ணெய் கொடுத்தது தப்பு இல்லை, நாய்க்கு அது பிடிக்கிறங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு, அதே சமயம் கொடுத்த விதம் வந்து தப்பாக போச்சு. இப்படி அதுக்கு அதாவது அதோட வழியிலேயே கீழே கொஞ்சம் சுத்தமான ஊற்றிருந்தால் அதுவே போராடி நாக்கி சாப்பிட்ருக்கு. நாம் இப்படி வேறு வழியை தேர்ந்தெடுத்தது தப்பாக போச்சு, அதோட வழியிலே செஞ்சிருந்தா சரி அப்படின்னு அப்போ தான் அவர் உணர்றாரு. இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருத்தர் அணுகணும் அப்படின்னா அவங்களோட இயல்புலையே அணுகணும்னா அது வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அணுகணும்னா அணுகுமுறை மாற்றி, அதாவது இயல்புக்கு மாறாக நம்ம அணுகுமுறை கொண்டு வந்தோம்னா அது நல்லா இருக்காது. ஒவ்வொருத்தருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி நாம் அணுகுமுறையை வச்சுருந்தோம்னா அது வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.